குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அருள் புலம்பல் 2 என்ற தலைப்பின் கீழ் வரும் 66வது பாடல். வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததடி, வாழாமல் தாழாமல் தாழ்ந்தேண்டி சற்றும் குறையாமல். வாழ்வான வாழ்வு அப்படின்னா உண்மையான நல்வாழ்வு. நான் நல்ல வாழ்க்கை இல்லாமல் நீண்ட காலம் தாழ்ந்து கிடந்தேன். அவ்வாறு பின்னும் நேராதபடி சற்றும் குறையாமல் அவனுடைய அருளால் உண்மையான வாழ்க்கை எனக்கு வாய்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 67. பொய்யான வாழ்வெனக்கு போதுமென காணேண்டி, மெய்யான வாழ்வெனக்கு வெறும் பாழாய் விட்டதடி. மெய்யான வாழ்வு அப்படின்னா உண்மையான வாழ்வு, வெறும் பாழ் அப்படின்னா இறைவனின் திருவருள் கிடைத்தல். என் தோழியே, பொய்யான வாழ்க்கை எனக்கு போதும் என்ற அமைதி எனக்கு உண்டாகவில்லை. அது வருவதற்கு முன்பே உண்மையான வாழ்வு என்னை வந்தடைந்து வந்த அதுவும் பின் வெறும் பாழ் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 68. கண்ணி அழித்தவனை கண்ணார கண்டேண்டி, என் இயல்பு நானறியேன் ஈதென்ன மாயமடி. ஈது அப்படின்னா இது. தோழி, என் கண்ணி தன்மையை அழித்த தலைவனை நான் கண்ணார கண்டேன். அவனை பார்த்த பின் என் இயல்பை நான் ஒரு சிறிதும் காணாதவன் ஆனேன். இது என்ன மாயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 69. சொல்லாலே சொல்லுதற்கு சொல்ல வாய் இல்லையடி, எல்லாரும் கண்டிருந்தும் இப்போது அறியார்கள். வாய் அப்படின்னா நாக்கு. இறைவனை நான் பார்த்த பின்பு நான் அவனாய் இருந்த தன்மையை எடுத்து கூறுவதற்கு எனக்கு நான் இல்லை. அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கண்டிருந்தாலும் கண்ணியாய் இருக்கும் இப்பருவத்தில் அதன் சிறப்பை அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 70. கண்மாயம் இட்டாண்டி கருத்தும் இழந்தேண்டி, உன்மாயம் இட்டவனை உருவழிய கண்டேண்டி. கண்மாயம் அப்படின்னா திருவருள் பார்வை, உரு அப்படின்னா உருவம். என் தோழியே, இறைவன் தன் கண்ணால் என்னை நோக்கி ஏதோ ஒரு வித்தை செய்தான். அப்போதே என் கருத்து முழுவதையும் இழந்து விட்டேன். தன் பார்வையால் என் உள்ளே இத்தகைய போதம் இழக்க செய்த இறைவனை என் உருவம் அழிந்த போதே கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 71வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.